ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற முகமறியா உங்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கையோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ட்ராவல் vlogs உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாம் பொள்ளாச்சி பக்கம் வந்தோம்னா ஒரே நாளில் சுற்றி பார்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிற ஒரு 4 இடங்களை பற்றின தகவல்களை தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாலாற்றங்கரை ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயிலை பற்றி தாங்க ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறோம். கோயில் தரிசன நேரம் சனிக்கிழமைகளில் மட்டும் காலை 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. சனிக்கிழமை தவிர்த்து மற்ற வார நாட்களில் தினமும் காலை 8 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மதியம் 3 மணிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில்களில் இந்த திருக்கோயிலும் ஒன்றுங்க. இந்த பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் திருக்கோயிலிருந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆழியார் டேமை பற்றி தாங்க அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம். 3 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தலைக்கு 5 ரூபாய் நுழைவுச்சீட்டு கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. காலை 8 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் சுற்றுலா பயணிகளை இந்த டேமை சுற்றி பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. இந்த டேமுக்கு கீழே ஒரு பூங்கா அமைச்சிருக்காங்க. உள்ளேயே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் அமைச்சிருக்காங்க. அப்படியே டேமுக்கு மேலே வந்தோம்னா இந்த ஆழியார் ரெசர்வாயரில் படகு சவாரியும் அவைலபிளாக இருக்குங்க. அப்புறம் அமைதியான இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டேமின் அழகோடு சேர்த்து 80s 90s காலகட்டத்தில் ரொம்பவுமே பிரபலமாக இருந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் இங்கே நாம் கண்டுகளிக்கலாமுங்க. மேலும் இந்த ஆழியார் டேமை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒரு தனி வீடியோவாகவே நம்மளோட சேனலில் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே வர்ற மாதிரி இருந்தால் அந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆழியார் டேம்லேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய மங்கி ஃபால்ஸை பற்றி தாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரங்கருவியோட பேரை தாங்க ரீசெண்டாக கவியருவின்னு மாற்றிருக்காங்க. இந்த கவியருவியில் குளிக்கிறதுக்கு காலையில் 7 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. தலைக்கு 30 ரூபாயும் வசூல் பண்ணுறாங்க. அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இந்த அருவியில் குளிக்கிறதுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வர டைமில் வெள்ள நிலவரம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு வாங்க. இந்த குரங்கருவியிலிருந்து கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆனைமலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய புகழ்பெற்ற மாசாணி அம்மன் கோயிலை பற்றி தாங்க அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் பக்தர்களை காலையில் 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் தொடர்ந்து தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. மேலும் சக்தி வாய்ந்த இந்த மாசாணி அம்மனோட இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு மற்றும் இந்த திருக்கோயிலை பற்றின அனைத்து விவரங்களையும் ஒரு தனி வீடியோவாகவே நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ட்ராவல் vlog-ஆக அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாம் பார்த்த இந்த 4 இடங்களுக்குமே பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஃப்ரீக்வெண்ட் பஸ் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஒரே ரூட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த 4 இடங்களையும் பஸ்ஸில் வந்தாலும் கூட நம்மளால் நிம்மதியாக சுற்றி பார்க்க முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளோட அடுத்த ட்ராவலுக்கு சீக்கிரமே ரெடியாகிருங்க.